வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் உடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஹோட்டலுக்கு உடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு. ஸோ அதில் அவங்க என்னென்ன போஸ்டிங்கில் இருப்பாங்க, ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர், அவருக்கு அசிஸ்டண்ட் ஹவுஸ்கீப்பர், அப்புறம் லாண்ட்ரி மேனேஜர், லினன் யூனிஃபார்ம் ரூம் சூப்பர்வைசர்ஸ், டெய்லர்ஸ், அப்பால்ஸ்டரர்ஸ், அட்டண்டன்ஸ், டெஸ்க் கண்ட்ரோல் சூப்பர்வைசர், அசிஸ்டண்ட், ஃப்ளோர் சூப்பர்வைசர், ஹெட் ஹவுஸ்மேன், ரூம் அட்டண்டன்ட் ஆர் ஹவுஸ்மேன், அப்புறம் ட்ரைனீஸ், ஹெல்பர்ஸ், நைட் சூப்பர்வைசர்ஸ், பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசர், ஹெட் ஹவுஸ்மேன், கிளாக் ரூம் அட்டண்டன்ட், ட்ரைனீஸ், ஹெல்பர்ஸ், ஹார்டிகல்ச்சரிஸ்ட், ஹெட் கார்டனர், அப்புறம் கார்டனர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற போஸ்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி மேனேஜர்னு ஒருத்தர் தான் இருப்பார், ஃப்ளோர் சூப்பர்வைசர் 2-4-5 பேர் கூட இருப்பாங்க, நைட் சூப்பர்வைசரும் 2-3 பேர் இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஷிஃப்ட்டில் இருக்க மாட்டாங்க, பட் அவங்க டே ஷிஃப்ட்டில் வரவங்க தான் நைட்டில் இருப்பாங்க. ஸோ ஷிஃப்ட் வேறு என்ன சொல்கிறது, டியூட்டி ஷெடியூல் வந்து சேஞ்ச் ஆகும்போது அவங்க ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆவாங்க. ஸோ பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசரும் அதே மாதிரி தான். பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசர் மினிமம் ஃபஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட், கார்டனர்ஸ்லாம் வந்து கம்பல்சரி இருப்பாங்க. ஹார்டிகல்ச்சரிஸ்ட் மட்டும் சில டைமில் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு இருக்காங்க. சில ஹோட்டல்ஸில் வந்து ரெகுலராக வர பேசிஸ் சேலரியோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டாஃபுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர், அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்காது. சேலரி பேஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 to 10,000 தான் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஹோட்டலில் மேக்ஸிமம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் இருக்க மாட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பரே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் இருப்பாங்க, சில ஹோட்டலில் அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பர் இருப்பாங்க. நிறையா ஹோட்டல்ஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் மட்டும்தான் இருப்பாங்க, அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சேலரி வந்து நம்ம இப்போ அவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பருக்கு ஒரு 60,000 தராங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பருக்கு மேக்ஸிமம் வந்து 50,000 தந்தாகணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம 2 சேலரி ஒரே போஸ்டிங், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் அந்த போஸ்டிங்கில். ஸோ அந்த டெசினேஷனுக்காக நம்ம வந்து எடுக்கக்கூடாதுனால மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் மட்டும்தான் இருப்பாங்க. சில ஹோட்டல்ஸில் மட்டும்தான் அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து 2ல் யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. மீடியம் சைஸ் ஹோட்டல்னால் அந்த அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பரோடைய வந்து ஹவுஸ்கீப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா மீடியம் சைஸ் ஹோட்டலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும் அப்படின்ட்டு. இப்போ லார்ஜ் ஹோட்டல் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னால எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பராக இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டாஃபோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஹெட் ஆஃப் ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி டோட்டல் கிளீனஸ், மெயின்டெனன்ஸ் அண்டு ஆஸ்தட்டிக் அப்கீப் ஆஃப் தி ஹோட்டல். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் இருக்க ஹோட்டல் இருக்கிற இப்போ பப்ளிக் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரூம்ஸாக இருக்கட்டும், இல்லை லாண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை கார்டனிங் இருக்கு இல்லையா, கார்டனிங்காக இருக்கட்டும், சரி ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி 100% வந்து க்ளீன்லினஸ் மெயின்டெனன்ஸோடு இருக்கா, ஆஸ்தட்டிக் எப்பவுமே பராமரிச்சுட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து இவருடைய டியூட்டி. இவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ளோர் சூப்பர்வைசருக்கு மீட்டிங் கனெக்ட் பண்ணுவார், ஒரு ப்ரீஃபிங் மாதிரி கனெக்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோர் சூப்பர்வைஸ்லாம் வச்சு அவங்க என்ன ஃபைல் செக் பண்ணுறது, ரூம் ஆக்குபென்சி ரிப்போர்ட் செக் பண்ணுறது, இப்போ ஏதாவது கெஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து இவருடைய தான். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் வந்து இன்னொன்று எப்படின்னா அந்த ஹவுஸ்கீப்பிங் டீம் ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுனால ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜருடைய மீட்டிங் கனெக்ட் பண்ணும்போது இவர் மீட்டிங் அட்டன் பண்ணுவார். ஸோ அங்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து இவர் ஃபாலோ பண்ணுவார். இவர் சொல்கிறது தான் வந்து ஹவுஸ்கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் சூப்பர்வைசர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பர். அவருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேபி தி ஹவுஸ்கீப்பர் ஆஃப் ஏ ஸ்மால் ஹோட்டல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் சைஸ் ஹோட்டலுக்கு ஹவுஸ்கீப்பராக ஒர்க் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஹெட்ஸ் ஏ ஷிஃப்ட் இன் ஏ 24 hours ஹவுஸ்கீப்பிங் சர்வீஸ், எக்ஸ்பிளைன்ஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் பாலிசிஸ், பெர்ஃபார்ம்ஸ் சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். சில டைமில் அதாவது இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் ஆஃப் எடுக்கிற அன்றைக்கெலாம் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் தான் எடுத்துக்குவார். ஸோ இது போக வந்து ஹவுஸ்கீப்பர் என்ன சொல்கிறாரு, எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து இவர் ஃபாலோ பண்ணுறது தான் இவருடைய பேசிக் ஒர்க்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து இப்போ சில டைமில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ்கீப்பர் வந்து ஃப்ளோர் சூப்பர்ஸுக்கு ப்ரீஃபிங் வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஹவுஸ்கீப்பர் வந்து ப்ரீஃபிங் கனெக்ட் பண்ணுறது, இல்லை ஸ்டாஃப்ஸுக்கு ப்ரீஃபிங் கனெக்ட் பண்ணுறது, ஸோ ஏதாவது ஃபீட்பேக்கு, இப்போ ஏதாவது விஐபி கெஸ்ட் வந்தாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறது,
ஸோ அதேமாதிரி கெஸ்ட்டோடைய இப்போ கெஸ்ட்டுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் செக் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இவர் செக் பண்ணுறது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்த டியூட்டி ஷெடியூல்லாம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இவருடைய டியூட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் சைஸ் ஹோட்டல் அப்படின்னா அவங்க வந்து ஹவுஸ் கீப்பராக கூட ஒர்க் பண்ணலாம். லார்ஜ் ஹோட்டல் அப்படிங்கும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைனால இவருக்கு விட சீனியராக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ளோர் சூப்பர்வைசர். ஸோ இவருடைய டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் தி கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் allotted ஃப்ளார்ஸ், ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கெஸ்ட் ரூம்ஸ் ஆஸ் பர் பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இவருடைய டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர் வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பராக இருக்குல்ல, அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர் வந்து அவங்க வந்து டியூட்டி ஷெடியூல் வந்து பிரித்து விட்ருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர் வைஸ் வந்து ஃப்ளோர் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவருடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஹவுஸ்மேன், ரூம் அட்டண்டன்ட் இருக்காங்களே, ரூம் அட்டண்டன்ட், அப்புறம் ஹவுஸ்மேன், ஸோ ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் இவருடைய டியூட்டி. ஸோ இவருடைய டியூட்டி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்குபென்சி ரிப்போர்ட், அந்த ஃப்ளோரில் ஹவு மெனி ரூம்ஸ் செக் அவுட்டாக இருக்குது, செக்இனாக இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன கெஸ்ட் இருக்காங்க, விஐபி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், இதே ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து ஃப்ளோர் சூப்பர் வந்து ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகும்போது இவர் வந்து ஒரு லாக் புக் இருக்கும், அந்த லாக் புக்கில் டீட்டெயில்ஸ் வந்து இவங்க எழுதி வச்சுட்டு போவாங்க. ஏதாவது கெஸ்ட்டு வந்து ஈவினிங் ஏதாவது அவருக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது கேட்டிருப்பார், அதாவது ஈவினிங் ஆஃப்டர் இவருடைய ஷிஃப்ட்டு முடிஞ்சு ஒரு 1 hour 2 hours கழிச்சு கூட ஏதாவது கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இவர் வந்து ஷிஃப்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போவார். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோர் சூப்பர்வைசருடைய டியூட்டி. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூம் வந்து கிளீன்லெஸ் அண்டு மெயின்டெனன்ஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இவர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவார். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து டியூட்டி ஷெடியூல் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் இந்த மாதிரி மாறும். சில டைமில் நைட் சூப்பர்வைசர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ளோர் சூப்பர்வைசர் பார்த்திங்கன்னா மினிமம் 4 to 5 சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஒரு லார்ஜ் ஹோட்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 8 to 10 சூப்பர்வைசர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோர் சூப்பர்வைசருடைய டியூட்டி. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று போகலாம். ஸோ கண்ட்ரோல் டெஸ்க் சூப்பர்வைசருடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 24 hours வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஷிஃப்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா கெஸ்ட்டுக்கு ஏதாவது அம்யூனிட்டிஸ், ஏதாவது கெஸ்ட்டுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது வேணுனால இவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாஃபுக்கு யாராவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அது டெஸ்க் கண்ட்ரோல் தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அதர் டிபார்ட்மெண்ட், ஃப்ரண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸாக இருக்கட்டும், ஆர் எனி அதர் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா டெஸ்க் கண்ட்ரோலுக்கு தான் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டெஸ்க் கண்ட்ரோல் வந்து எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இவங்களும் அதர் டிபார்ட்மெண்ட் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணால் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் டேரெக்டாக கால் பண்ணணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃப்ளோர் சூப்பர்வைசருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃப்ளோர் சூப்பர்வைசர் வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன ஒர்க்கோ அது சொல்லுவாங்க. அதேமாதிரி எந்த ரூமுக்கு வந்து கெஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டவல் கேட்குறது, இல்லை பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளோரில் இருக்கிற சூப்பர்வைசருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிற ரூம் அட்டெண்டன்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கெஸ்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது வந்தாலும் இவங்க அந்த காலுக்கு அட்டன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக, இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து டெஸ்க் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணவும் சில கெஸ்ட்டுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கால் பண்ணிட்டாலும் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்க் கண்ட்ரோல் வந்து இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஹவுஸ் கீப்பிங் வந்து எந்த ஒரு நெக்ஸ்ட்டு லெவலில் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து டெஸ்க் கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா லாண்ட்ரி மேனேஜர் is responsible for overall laundry duties, maintaining the staff works, and also he must have full knowledge about fabrics and properties. அதாவது பார்த்திங்கன்னா லாண்ட்ரி மேனேஜரோட டியூட்டி என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா டெய்லி கெஸ்ட் ரூம்ஸ்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டு வர கிளாத்ஸ், டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து டெய்லியும் வாஷ் பண்ணி பர்ஃபெக்டாக ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெஸ்ட்டோடைய ட்ரெஸ்ஸஸ், இப்போ பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஏதாவது லாண்ட்ரியில் வாஷ் பண்ணுறது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து செக் பண்ணுறாங்களா இல்லைன்னு கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்டாஃபோட யூனிஃபார்ம், ஸ்டாஃபோட யூனிஃபார்ம்ஸ் அதே மாதிரி தான். ஸோ அந்த யூனிஃபார்ம்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும் வாஷ் பண்ணி. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது கிளாத் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து டெய்லர்ஸ், அப்பால்ஸ்டரர்ஸை கொடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஷெடியூல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து லாண்ட்ரி மேனேஜருடைய ஒரு பேசிக்காக இருக்கிற டியூட்டிஸ். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ப்ரீஃபிங் வேணும்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டாஃப் ஷிஃப்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாண்ட்ரி மேனேஜருடைய டியூட்டி. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா
இப்போ இதில் வந்து லினன் யூனிஃபார்ம் சூப்பர்வைசர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ஸ்டாக் இன்வென்ட்ரி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவருடைய டியூட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லினன் யூனிஃபார்ம் சூப்பர்வைசர். ஸோ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் acquisition, storage, issue and cleanliness of linen uniforms in its various forms, some of which are bedsheets, towels, tablecloths, table napkin, etc. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டோடைய லாண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கெஸ்ட் ரூமுக்கு தேவையான லினன்ஸ், டவல்ஸ், டேபிள் கிளாத், டேபிள் நாப்கின் இந்த மாதிரி இருந்தாலும் சரி. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் நாப்கின் தேவைப்படும். ஸோ ஃப்ரில் கிளாத் இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூமுக்கு தேவையான பெட்ஷீட்ஸ், லினன்ஸ் ஓரியன்டாக, அப்புறம் ஸ்டாஃபோட யூனிஃபார்ம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா லினன் சூப்பர்வைசர் வந்து ஃபாலோ பண்ணி செக் பண்ணி எந்தெந்த ரூமுக்கு எத்தனை ஷீட்ஸ் போச்சு, எத்தனை எல்லாம் போச்சு கவுண்டிங் டீட்டெயில்ஸோட வந்து ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி தரது தான் வந்து இவருடைய டியூட்டி. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி மேனேஜர் என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறாரோ அதை வந்து இவர் ஃபாலோ பண்ணுவார். ஸோ இவருக்கு கீழே தான் வந்து ஒரு 4-5 பேர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இவர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய எல்லா ஒர்க்ஸும் மேக்ஸிமம் வந்து இவர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா ஹோட்டல்ஸில் வந்து லாண்ட்ரி மேனேஜர் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ லாண்ட்ரி சூப்பர்வைசர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ மீடியம் சைஸ் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி சூப்பர்வைசர் மட்டும்தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இவர் தான் ஓவரால் இன்சார்ஜாக இருக்கும். சில லார்ஜ் ஹோட்டல்ஸில் வந்து லாண்ட்ரி மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் வாங்கிக்குவாங்க. பட் சில மீடியம் சைஸ் ஹோட்டல்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து லாண்ட்ரி மேனேஜர் இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் லாண்ட்ரி சூப்பர்வைசராக இருப்பாங்க. அவர் தான் ஒரு இன்சார்ஜாக இருப்பார். ஸோ அப்படிங்கும்போது அவர் தான் வந்து ஓவரால் இன்சார்ஜ் ஆஃப் லாண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நைட் சூப்பர்வைசர். ஸோ நைட் சூப்பர்வைசர் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பகல் டே டைமில் என்னென்ன ஒர்க்ஸ் வந்து ஃப்ளோர் சூப்பர்வைசராக இருக்கட்டும், இல்லை சூப்பர்வைசர் வந்து என்ன பண்ணாங்களோ இப்போ அவங்களே அதே தான் வந்து நைட் சூப்பர்வைசர் பண்ணுவாங்க. பட் நைட் சூப்பர்வைசருடைய டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்காது. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா டெஸ்க் கண்ட்ரோலில் ஆக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெஸ்ட்டுடைய ரூம்ஸ்க்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி, ஏதாவது எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ், மிஸ்செலனஸ் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது கெஸ்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து சால்வ் பண்ணுவார். இதுதாங்க நைட் சூப்பர்வைசருடைய டியூட்டி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு சில ஹோட்டல்ஸில் வந்து போஸ்டிங் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே இதில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளோர் சூப்பர்வைசர் போட்டிருப்பேன், இல்லைன்னா யூனிஃபார்ம் சூப்பர்வைசர் சொல்லியிருக்கேன். சீனியர் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்வைசரோட ஒரு 6,000 to 8,000 வந்து சேலரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன் வரும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சேலரி ஹையாக வாங்குவாங்க. ஸோ சீனியர் சூப்பர்வைசர் ஆகிட்டாங்க அப்படின்னாவே அவங்க வந்து ஓரளவுக்கு அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பருக்கான அந்த போஸ்டிங் வந்து வந்துடுவாங்க, ஈஸியாக வந்த மாதிரி தான். ஸோ மீடியம் சைஸ் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சீனியர் சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர்லாம் ஓரளவுக்கு சேமாக தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே டியூட்டிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் ஹோட்டலில் மட்டும் வந்து கம்பல்சரி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர்லாம். ஸோ நைட் சூப்பர்வைசர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்க் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் கெஸ்ட்டோடைய கம்ப்ளைண்ட் ஹேண்டில் பண்ணுறது, அது இல்லாமல் கெஸ்ட்டுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. இதுதான் வந்து நைட் சூப்பர்வைசருடைய ஒரு டியூட்டி. ஸோ இதுவும் வந்து டே டைமில் என்ன பண்ணுறாங்களோ அது நைட் டைமில் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசர். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிளீன்லினஸ், மெயின்டெனன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் ஆல் பப்ளிக் ஏரியாஸ் which include restaurants, bars, banquets, gardens, administrative offices, etc. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசரோட டியூட்டி என்ன அப்படின்னா, இது இப்போ நான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட், பாராக இருக்கட்டும், லாபியாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸ், அது கெஸ்ட் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ், அப்புறம் கெஸ்ட் யூஸ் பண்ணுற லிஃப்ட்டு, கார் பார்க்கிங், ஸ்விம்மிங் பூல், இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேங்க்வெட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பப்ளிக் ஏரியாவில் தான் வரும். ஸோ இதெல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி அது வந்து மெயின்டைனிங் பண்ணுறது தான் வந்து பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசருடைய ஃபாலோ பண்ணுறவுடைய டியூட்டி. இவருக்கு கீழே வந்து கிளாக் ரூம் அட்டண்டன்ட் இருப்பாங்க, அதாவது ஹவுஸ்மேன், இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் ட்ரைனிஸ், ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இவர் ஃபாலோ பண்ணி அந்தந்த ஒர்க்கை அந்த டைமில் பண்ண வைக்கிறது தான் வந்து பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசரோட டியூட்டி. இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர், அவங்க இல்லை அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவருக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பப்ளிக் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து க்ளீன்லாம் இருக்கணும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது முக்கியமாக டே டைமில் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து அப் டு நைட்டு 10 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லாபி, கெஸ்ட் யூஸ் பண்ணுற பப்ளிக் டாய்லெட், அப்புறம் கெஸ்ட் யூஸ் பண்ணுற லிஃப்ட், இதெல்லாம் வந்து
வந்து எப்பயுமே வந்து க்ளீனாக க்ளீனாக வச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து பப்ளிக் ஏரியா சூப்பர்வைசருடைய டியூட்டி. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெட் ஹவுஸ்மேன். ஸோ ஹெட் ஹவுஸ்மேன் பார்த்தீங்கன்னா he could be the person in charge of housekeeping day shift and night shift. He is also responsible for sometimes பப்ளிக் ஏரியாஸ் ஃப்ளோர் மெயின்டெனன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஹெட் ஹவுஸ்மேனோட டியூட்டி என்ன, இன்சார்ஜ் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங் டே ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட். ஸோ அவருடைய டியூட்டி தான். இப்போ ஒரு ஹெட் ஹவுஸ்மேன் வந்து சில டைமில் வந்து ரூம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சில டைமில் வந்து சூப்பர்வைசர் லீவ் அப்படின்னா ஸோ அந்த ஃப்ளோர் மெயின்டெனன்ஸ் அதையும் பார்ப்பாங்க. ஸோ சில டைமில் வந்து பப்ளிக் ஏரியாஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹெட் ஹவுஸ்மேனோட டியூட்டி. ஹெட் ஹவுஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கீழே ஹெல்ப்பர்ஸ் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது வந்து இவருடைய டியூட்டி. ஸோ ஒரு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் சூப்பர்வைசருக்கு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கில் ஹெட் ஹவுஸ்மேனாக இருப்பாங்க. ஸோ ஹெட் ஹவுஸ்மேன் பார்த்திங்கன்னா மினிமம் 4 to 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அது கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக ஹெட் ஹவுஸ்மேன் ஆக முடியாது. ஸோ அது லார்ஜ் ஹோட்டலில் இருந்தால் கம்பல்சரி 5 years அது இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஹெட் ஹவுஸ்மேன் ஆக முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 1 or 2 years இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைனிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஜாப் ஜாயின் பண்ணும்போது 2 years ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 year ஒர்க் பண்ணால் தான் ஹெட் ஹவுஸ்மேன் ஆக முடியும். இப்போ நிறையா ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ட்ரைனிங், ஜாப் ட்ரைனிங், அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு இப்போ கொடுக்குறாங்க. அது வந்து 1.5 years பக்கமாக வருது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டாஃபாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹெட் ஹவுஸ்மேனோட டியூட்டி என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டைமில் வந்து பப்ளிக் ஏரியா பார்ப்பாங்க, சில டைமில் வந்து ஃபோர்ஸ் சூப்பர்வைசரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரூம் அட்டெண்டன்ஸ். இப்போ ரூம் அட்டெண்டன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ளீனிங் அண்ட் மெயின்டைனிங் allotted guest rooms as per set procedures and standards. They are not responsible for the cleanliness of corridors, guest elevators or floor pantries. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரூம் அட்டெண்டன்ஸ் இருக்கிறவங்க ரூம் மட்டும் வந்து கெஸ்ட்டோடைய ரூம்ஸ் மட்டும் இல்லை வேக்கண்ட் ரூமாக இருக்கட்டும், இல்லை செக் அவுட் ரூமாக இருக்கட்டும், நியூ செக்கினாக இருக்கட்டும், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100% ரூம்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எது இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ காரிடோராக இருக்கட்டும், அதாவது காரிடோர் ஆர் கெஸ்ட்டு எலிவேட்டர் ஆர் ஃப்ளோர் பேண்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக் ஏரியாஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. ஸோ ரூம் அட்டெண்டன்ஸ் டியூட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்லி கெஸ்ட்டு ரூம்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் டியூட்டி. அது வந்து அவங்க கெஸ்ட்டு ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது, இல்லை அதுக்கு அந்த பெட்ஷீட்ஸ் லினன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கெஸ்ட்டுடைய லாண்ட்ரி எதாவது கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும்தான் வந்து இவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேன். ஸோ ஹவுஸ்மேன் பார்த்திங்கன்னா allotted to ரூம்ஸ் அண்ட் பப்ளிக் ஏரியாஸ் டு மேனேஜ் ஹெவி கிளீனிங் டியூட்டிஸ். இப்போ ஹெவி கிளீனிங் டியூட்டிஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஜென்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ நிறையா ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ பட் இந்த மாதிரி ஹெவி டியூட்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேக்கம் க்ளீன் பண்ணுறது, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரப் பண்ணி மாப் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அதாவது இப்போ ஃபுல்லாக அப்படின்னா ஃப்ளோர் வைஸாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் ஏரியாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேன் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து மென்ஸ் தான் வந்து அதிகமாக மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஸோ ஃபீமேல்ஸும் மாப் அடிப்பாங்க, பட் இருந்தாலும் இவங்க தான் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ மென்ஸ் தான் வந்து ஹெவி க்ளீனிங் டியூட்டிஸ்லாம் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. சில பார்த்திங்கன்னா மூவிங் ஹெவி ஃபர்னிச்சர்ஸ் மூவ் பண்ணுறது, சில வேக்யூமிங் லாங் காரிடோர்ஸ், கார்பெட் க்ளீனிங், விண்டோஸ். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து ஹவுஸ்மேன் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய டியூட்டி தான். ஸோ பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபீமேலோட மென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்கும். ஸோ பட் இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கிற டியூட்டிஸ் தான். ஸோ ஹவுஸ்மேன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அவங்களுக்கு என்ன ரூம்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அலாட் பண்ணியிருக்கோ அந்த ஃப்ளோர் அலாட் பண்ணி தான் அந்த ஃப்ளோர் மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நீங்கள் டியூட்டி டைமிங் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் ஷிஃப்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கிச்சனாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், கொஞ்சம் முன்னே டைம் சேஞ்ச் ஆகும். பட் ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த 9 hours 9 hours 8 hours 8 hours அந்த டைமிங் வந்து எவ்வளோ நேரம் சொல்கிறாங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் டைமிங் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிளாக் ரூம் அட்டெண்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் ஆர் ஃபீமேல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கிளீன்லினஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் பப்ளிக் ஏரியா. அதாவது பார்த்திங்கன்னா பப்ளிக் ஏரியா இப்போ கெஸ்ட் எலிவேட்டர்ஸ் இருக்கும், அதாவது கெஸ்ட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, அது இருக்கட்டும், லாபியாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா கெஸ்ட்டுடைய டாய்லெட் ரூம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கிளாக் ரூம் அட்டெண்டன்ட் அப்படிம்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா இப்போ நிறையா ஹோட்டல்ஸ் வந்து கிளாக் ரூம் அட்டெண்டன்ட்னு சொல்லிட்டு தனியாக வந்து மேக்ஸிமம் கிடையாது.
ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ்மேன்லேயே வந்து ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 ஸ்டாஃப்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்போ பப்ளிக் ஏரியாலாம் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ லாபி க்ளீன் பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட் க்ளீன் பண்ணுறாங்க, பார் க்ளீன் பண்ணுறாங்க. பட் அப்பப்போ வந்து கெஸ்ட்டுடைய டாய்லெட்ஸ், கெஸ்ட்டுடைய லிஃப்ட்டு இதெல்லாம் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். ஏதோ ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் கிளாக் ரூம் அட்டெண்டன்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இருந்தாங்க. பட் இப்போ வந்து கிளாக் ரூம் அட்டெண்டன்ட் சொல்லிட்டு தனியாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த ஹவுஸ்மேனை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அதில் 2 or 3 ஸ்டாஃப்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதே வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. மென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வந்து ட்ரைனிஸ், ஹெல்ப்பர்ஸ் ட்ரைனிஸ் 2 ஒன்று தான். பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டியூஷன், காலேஜ், கேட்ரிங் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறவங்க மூலிமா வந்து ட்ரைனிஸ்க்காக எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் என்னென்ன எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்து ட்ரைனிஸாக சொல்லித் தருவாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது அவங்களும் எக்ஸ்ட்ராவாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சில டைமில் வந்து எப்படி வேலை செய்யணும் என்னென்னு சொல்லித் தருவாங்க. அதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ், அப்பால்ஸ்டரர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா த மென்ட் யூனிஃபார்ம் லினன்ஸ் and upholstery to give them longer life. Some hotels may have the tailors stitch uniform in house. Smaller hotels may outsource this activity. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லர்ஸ், அப்பால்ஸ்டர்ஸ்லாம் வந்து லார்ஜ் ஹோட்டல்ஸில் இருந்தாங்க. இப்போவும் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருந்தாலும் 1, 2, 3 ஹோட்டல்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 90% வந்து இந்த டெய்லர்ஸ் ரூம்ஸ்லாம் வந்து தனியாக டெய்லர்ஸ்லாம் வந்து யாரும் கிடையாது. ஸோ எதனால் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் ரொம்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அவுட் சைடு கொடுத்து ரெடி பண்ணிக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புதுசாக யூனிஃபார்ம் இப்போ புதுசாக வர ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் யூனிஃபார்ம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க ரெகுலராக வந்து ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைப் இருக்கும். அது மூலிமா வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி டெய்லர்ஸு, அப்பால்ஸ்டரர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற யூனிஃபார்ம் ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது, இல்லை புதுசாக வர ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ பெட்ஷீட்ஸ், லினன்ஸ் இதெல்லாம் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒர்க்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இது மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து இருக்கிற டைமில் வந்து மோஸ்ட்லி வந்து கிடையாது. வெளியில் வச்சுருக்காங்க. வெளியில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பெஸ்ட்டு வச்சுக்காங்க. தேவைங்கிறப்ப அவங்க வந்து ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட். ஸோ இந்த ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்திங்கன்னா மெனி ஹோட்டல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த கல்டிவேஷன் நம்ம தோட்டக்கலையெல்லாம் அந்த ஒர்க்லாம் வந்து தெரிஞ்சுவிங்க. ஸோ இப்போ லார்ஜ் ஹோட்டல்ஸில் வந்து இப்போ ஹார்டிகல்ச்சரிஸ்ட்டும் ஸ்டாஃபாக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போலாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஹார்டிகல்ச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவருடைய டியூட்டி பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸ் அண்ட் யூஸ் லார்ஜ்லி பை ஹவுஸ் கீப்பிங் டு என்ஹான்ஸ் ஆஸ்தட்டிக்லி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி ஹோட்டல். இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த கார்டன்ஸில் இருக்கிற ஃப்ளார்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்அவுட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை கெஸ்ட் ரூமுக்கு செட் பண்ணுறது, இல்லை ரெஸ்டாரண்ட்டில் வந்து டேபிள் சென்டரில் வைக்கிறது, ஸோ லாபீஸில் யூஸ் பண்ணுறது, இல்லை ஜிஎம் ஆஃபீஸ் ஆர் செக்ரட்டரி ஆஃபீஸ் ஆர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் ஆஃபீஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கேப்பர் ஆஃபீஸ், இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து ஃப்ளார்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இப்போ ஏதாவது பேங்க்அவுட்டில் வந்து ஏதாவது கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது மேரேஜ் ஓரியன்டாக ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இனி ஆடியோ ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக இருந்தால், ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது வந்து கார்டன்ஸ்லேருந்து ஃப்ளார்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஹார்டிகல்ச்சரிஸ்ட் வந்து இப்போ மெனி ஹோட்டல்ஸில் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ சில ஹோட்டல்ஸில் வந்து டேரெக்டாக ஸ்டாஃபாகவும் வச்சுருக்காங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா தோட்டக்கலை, அதாவது தோட்டம், அந்த கார்டன் ஹோட்டலில் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த கார்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அது ரெகுலராக என்னென்ன பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்தெந்த டைமில் வாட்டர் விட்டுறது, செடி கட் பண்ணுறது, ஸோ அந்த பராமரிப்பெல்லாம் வந்து இவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கார்டனர்ஸ்லாம் இருப்பாங்க. ஹெட் கார்டனர்ஸ் ஸோ இவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டியூட்டி இதே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஹெட் கார்டனர். ஸோ ஹெட் கார்டனருடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர்வைசஸ் தி பிரிகேட் ஆஃப் கார்டன்ஸ் இன் மெயின்டைனிங் ஹோட்டல் கார்டன்ஸ் அண்ட் கீப்பிங் தம் கண்டெம்பரரி ஈச் சீசன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா கார்டனருடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹோட்டல்ஸில் இருக்கிற அந்த கார்டன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அதை சுத்தமாக வச்சுக்கிறோம். எப்படி எந்தெந்த டைமில் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த டைமில் ஒர்க் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து அவருடைய டியூட்டி. ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நீட்டாகவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கிற மாதிரி வந்து அந்த தோட்டத்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் தான் வந்து
அப்பப்போ விசிட் பண்ணி அதை என்னன்னு செக் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பர் கூட வந்து சில டைமில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்டனிங் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் தான் வருது. பட் இந்த கார்டன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கேட்டரிங் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தோட்டத்தை பற்றி தோட்டக்கலையை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு அக்ரி பண்ண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவசாயம் பண்ணுறவங்க இல்லை ஒரு ரெகுலராக வந்து லேண்டு ஃபாலோ பண்ணுறவங்களாம் தான் வந்து டியூட்டிக்கு சேர்த்துவாங்க. பட் கேட்டரிங் படிக்கிறவங்க வந்து மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ டஸ் தி ஆக்சுவல் வாங்க முடியும். டிக்கிங், பிளான்டிங், பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த செடியை வந்து கட் பண்ணி விடுறது, அப்புறம் தேவையான டெய்லி பேஸில் வந்து வாட்டர் விடுறது, அப்புறம் ஃப்ளார்ஸ் வந்து எல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ளார்ஸ்லாம் வந்துச்சுன்னா இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து யாராவது கேட்டிருப்பாங்க, ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டாஃப்ஸ்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்னுடையது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் லார்ஜ் ஹோட்டல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சில ஸ்டாஃப்ஸ் வந்து தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைனிஸ் அண்ட் ஹெல்ப்பர்ஸ் வந்து எப்படின்னா கேட்ரிங்கில் இப்போ காலேஜில் படிக்கிறவங்க அவங்க வந்து இல்லை ஒர்க் தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைனிங்காக போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 to 6 மந்த் வந்து கம்பல்சரி ட்ரைனிங் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் என்ன எந்த மாதிரி டியூட்டிஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து அதை வந்து அவங்க வந்து அந்த ஒர்க்கு பண்ணுற மாதிரி வந்து இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஜாப் ட்ரைனிங் போக முடியும். ஜாப் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எடுக்கிறாங்க இப்போ. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜாப் பொசிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பட் சில ஹோட்டல்ஸில் வந்து ட்ரைனிங் அண்டு ஜாப் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணோன்னே ஜாப்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து சில ஹோட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்டாஃப்ஸ்னுடைய ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நிச்சயமாக நான் இனி வரும் வீடியோக்கள் நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.